இன்றைய நாளுக்கான ஒரு பிரதான ஒரு வேதாகம் ஒரு வசனம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவே நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டு, கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார். கர்த்தர் எங்களுக்கு இதுவரைக்கும் உதவி செய்தார். இன்றைக்கு நாங்கள் இந்த கட்டடத்தின் கல்லுக்கான ஒரு ஆண்டு விழாவை, கற்களுக்கான ஒரு விழாவை நான் கொண்டாடவில்லை. தேவன் இந்த திருச்சபையை 8 ஆண்டுகள் ஆச்சரிய விதமாய், அதிசய விதமாய் நடத்தி வந்தார். இன்றைய ஆராதனை இந்த கட்டடத்துக்கு அல்ல, இதை நடத்தி சுமந்து வந்த கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபினேசர் என்பது ஒரு கல்லின் பெயர் மாத்திரம் அல்ல, அது ஒரு சாட்சியின் பெயர். அதுதான் எபினேசர் என்றால் இதுவரைக்கும் தேவன் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கையின் அறிக்கை. எபினேசர் இதுவரை உதவினார். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோமா? எபினேசர் இதுவரைக்கும் கர்த்தர் உதவினார். முதலாவது, கடந்த காலத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். சங்கீதம் 103:2. சங்கீதம் 103:2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது இந்த திருச்சபையை நான் ஆரம்பித்த அந்த நாள் நினைவுக்கு வருகிறது. சோதனைகள் இருந்தன, பொருளாதார குறைபாடுகள் இருந்தன. ஆனால் தேவன் கைவிடவே இல்லை, ஆச்சரியமாய் நடத்தி வந்தார். போராட்டங்கள் இருந்தன, பாடுகள் இருந்தன, கல்லறி விழுந்தது. கூட இருக்கிறவர்களும் எழும்பினார்கள், வெளியில் இருக்கிறவர்களும் எழும்பினார்கள். எபினேசர் இதுவரை உதவி செய்தார், இதுவரை நடத்தினார். மிக முக்கியமாக என்னை பார்க்கிலும் நேரத்துக்கு ஓடி வந்து கர்த்தரை துதிக்க வேண்டியவர்கள் நீங்க தான். என்னை இங்கே கொண்டு வந்தது, இந்த திருச்சபையை இந்த இடத்துல ஸ்தாபித்ததன் நோக்கம் உங்களுக்காக. நினைத்து பாருங்க, எவ்வளோ பெரிய சாபங்கள், எவ்வளோ பெரிய கட்டுக்கள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய வேதனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், பிசாசின் போராட்டம், பொல்லாத ஆவிகளுடைய போராட்டம். இதுவரைக்கும் கர்த்தர் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறார். ஆச்சரியமான காரியங்களைத்தான் இந்த திருச்சபை கூடாக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொருவரும் இருதயத்தால் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, கர்த்தர் இதுவரைக்கும் உதவி செய்தார். எல்லாரும் சொல்லுவோமா? கர்த்தர் இதுவரைக்கும் உதவி செய்தார். கர்த்தர் இதுவரைக்கும் உதவி செய்தார், இனிமேலும் உதவி செய்வார். இந்த திருச்சபையை கட்டியது நானோ அல்லது மனித திட்டமோ அல்ல. மத்தேயு 16:18. நானும் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. இந்த திருச்சபை ஒரு மனிதனின் சொத்து அல்ல, என்னுடைய சொத்து அல்ல. நான் சொல்றது விளங்குதான்? இது கிறிஸ்துவின் சபை. ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், தேவன் ஸ்தாபித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கையளித்திருக்கிற இந்த திருச்சபையை
யாராலும் அழிக்க முடியாது, முடியவே முடியாது. ஏனென்றால் இதை நட்டவர் பரமபிதா, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். இந்த முடி ஒன்றை இழுத்தெடுக்க வேண்டுமாயிருந்தாலும் அவர் அனுமதி கொடுக்க வேண்டும். இந்த திருச்சபையை ஒரு கல்லை கலற்றத்துக்கும் பரத்தில் இருந்து அனுமதி வர வேண்டும். அதுவரை எவனும் புடுங்கேலாது, எந்த பணமும் அசைக்கேலாது, எந்த பொல்லாதாவையும் கெடுக்கேலாது. அல்லேலூயா. தேவன் கட்டியதை யாராலும் அழிக்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இந்த சத்தம் போதாது. பலத்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இந்த 8 ஆண்டுகள், 8வது ஆண்டு நிறைவை நாங்கள் கர்த்தருக்குள்ளே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கடந்த கிருபை எதிர்காலத்திற்கும் அது உத்தரவாதம். நம்புறீங்களா? பாருங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம், பிலிப்பியர் 1:6. உங்களில் நற்கிரியையை ஆரம்பித்தவர், கடந்த கிருபை ஆரம்பித்தவர். இப்ப விளங்குதா? நான் சொல்ல வாரது விளங்குதா? மெசேஜ் விளங்குதா? கடந்த கிருபை என்றால் இதுவரைக்கும் நம்மை நடத்திய தேவனுடைய கிருபை. கிருபையா? கிருபைதானா? உண்மையா கிருபைதானா? சரி, அப்படியானால் ஓகே. அப்ப அந்த கடந்த கிருபை இனி வரப்போகிற காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் அது பெரிய உத்தரவாதமாக இருக்கிறது. அதற்கான கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. உங்களின் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் முடிவுற நடத்துவார் என்று நிச்சயித்திருக்கிறேன். தொடங்கியவர் முடிவு வரை நடத்துவார் என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதில் விசேஷமாக இந்த வார்த்தை பகுதியை நான் வாசிக்கிற பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு மகத்தான ஒரு அன்பின் வெளிப்பாடு பாருங்க. தேவன் ஆரம்பித்த ஊழியத்தை அவர் பாதியிலே விடமாட்டார். மனுஷன் விடலாம், கூட இருந்தவர்கள் விடலாம், நம்பி இருந்தவர்கள் விடலாம். இந்த ஊழியத்தில் நாம் தான் வலக்கையா வாரன் ஓடி இருக்கலாம், ஆனால் அழைத்தேன் அப்பா, அவர் பாதியில் விட மாட்டார். அதே போல இந்த திருச்சபைக்காக ஜபிக்கிற, சப்போர்ட் பண்ணுகிற இந்த தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் ஊழிய ஒவ்வொரு அங்கத்தவர்களையும் இலகுவில் பிசாசின் கையிலையும் மனுஷீக வல்லமையும் ஆட்கொள்ள விசுவாசத்தோடு சொல்றான், விடவே மாட்டார். ஹல்லேலூயா. 8 ஆண்டுகள் நடத்தினவர், 8 ஆண்டுகள் அதிசயமாய் நடத்தினவர் 9வது ஆண்டிலும் மிகவும் ஆச்சரியமாய் நடத்த போகிறார், மிகவும் அதிசயமாய் நடத்த போகிறார். ஆமென். ப்ளீஸ், இதுவரைக்கும் நீங்கள் செஞ்ச பிள்ளைய நீங்கள் இனி செய்யக்கூடாது. எதை கேட்குறேன்? டைம். எதுவும் இருக்கு, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய ஊழியம். இப்போ எங்கே போ ஒரு இடத்துல நாங்கள் போகிறோம் ஆத்துமாக்களை சந்திக்க, 3 மணிக்கு போதகர் வெளிக்கிட்டு பார்த்து கொண்டிருப்பார், வரவில்லை. அதே போல எந்த நேரத்தில் எந்த ஜாமத்தில் மணவாளன் வருவார் என்று எங்களுக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லணும், ஒவ்வொரு சண்டையும் அழைக்கப்பட்டவர் அநேகர், அழைக்கப்பட்டவர் பட்டியலில் இருக்கிறண்டா இப்படியோ பிந்தி அடித்து வாங்க. பிந்தி வருகிறவர்கள் அழைக்கப்பட்டார் பட்டியல். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மார்த்தாளை போல அல்ல, மரியாளை போல 3 மணிக்கு போதகர் சொல்லியிருக்கிறார், அவருடைய பாதத்தில் போய் அமரலாம். பெரிய போதகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரியாக 3 மணிக்கு எஸ்தர் அம்மா ஓடி வந்து, 3 மணிக்கு என்று சொன்னீங்க. நான் என்ன 3 மணிக்கு தான், சரி டைம் இருக்குத்தானே,
3 மணி சொன்னது ஒரு 3:30 ஒரு 4 மணிக்கு ஆரம்பிக்கலாம்னு பார்ப்போம். ஆனால் 5:05க்கு வந்து சேர்ந்துருக்கிறீங்களே, அப்புறம் என்னென்று பாட்டு பாடுறேன். விளங்குதா? பாருங்க, இனிமேல் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும். ஆமேன். இதுவரைக்கும் கொடுத்த கனி போல இல்லையாம். எப்படிப்பட்ட கனி? அதிக கனி. யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். நல்லா கரங்களை தட்டி. ஆண்டுகள் அதிகரிக்கிறது மாத்திரம் போதாது, சபைக்குள்ளே விசுவாசிகள் அதிகரிக்க வேண்டும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டு போனா மாத்திரம் போதாது, தேவ திட்டம் நிறைவேறி இருக்கிறதா? தேவனுடைய சித்தம் திருச்சபைக்கூடாக மற்றும் அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கூடாக விசுவாசிகளுக்கூடாக நிறைவேறி இருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் ஆண்டு கொஞ்சம் ஏறி இருக்குது, இருந்தாலும் 8 ஆண்டுகள் கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார். துஷ்டன் ஏறி மிதிக்க விடல. என்ன மாத்திரம் அல்ல, நான் என்ன மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கல, இந்த திருச்சபை என்றால் நானும் நீங்களும் ஒன்று கூடி வந்திருக்கிறோம் அல்லவா? நாங்கள் தான் சபை. ஹல்லேலூயா. ஆனாலும் ஒன்று கூடி வருவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு ஸ்தலம், ஒரு விசேஷித்த ஒரு ஸ்தலம். அதிலும் இந்த சத்ரகொண்டான் கிராமம் தேவனுடைய நாமம் நாங்கள் இங்கே உச்சரிக்கிற நேரத்தில் ஃபுல்லாக கேட்குதெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. இது விசேஷித்த ஒரு கிராமம். ஹல்லேலூயா. ஒரு அதிசயமான ஒரு கிராமம். இதற்கு முதல் இந்த கிராமத்தை குறித்து இந்த சத்ரகொண்டான் என்றாலே அப்படி இப்படி என்று தாழ்த்தி பேசியிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஆவினால் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த கிராமத்தின் மதிப்பு அதிகரித்து இருக்கிறது. தேவன் இந்த கிராமத்தின் மேல் நோக்கமாயிருக்கிறார். தேவன் இந்த கிராமத்தின் மேல் ஆசையாயிருக்கிறார். ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. யாருதான் ஓடினாலுமே தேவன் பாதியில் ஓட மாட்டார். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஆண்டுகள் அதிகரிச்சா மட்டும் போதாது, உங்களுக்கூடாக நீங்க ஒப்பு கொடுக்க வேணும். ஆத்துமாக்கள் நிறைய வேணும். ஆமேன். அடுத்த வருஷ கொண்டாட்டத்தில் புதிய புதிய முகங்களை நாங்கள் பார்க்க வேணும். நம்புறீங்களா? புதிய புதிய ஆத்துமாக்கள் இங்கே இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேணும். ஆமேன். அடுத்தது ஜெபம் அதிகரிக்க வேண்டும், பரிசுத்தம் அதிகரிக்க வேண்டும், துதி அதிகரிக்க வேண்டும். அங்கே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 8 ஆண்டுகள், ஒரு ஆண்டு அதிகரித்திருக்கிறது, 9வது ஆண்டுக்குள்ளே கால் வைத்திருக்கும். அதே போல துதி இன்னும் அதிகரிக்க வேண்டும், ஜெபம் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அதுதான் அஸ்திவாரம். கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று போட்டு இதுவரை நடத்தினவர் நடத்துவார் என்றெல்லாம் பாடலில் பாடி போட்டு கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று போட்டு நாங்கள் சும்மா இருந்தா எதிரி படை எங்களுக்கு மேலே விழுந்து எங்களை பட்சிக்கும். இதுவரைக்கும் இந்த திருச்சபையில் துதி இருந்தது, ஹல்லேலூயா, ஜெபம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையில் ஓடிக்கொண்டிருக்கிற சபை. வார்த்தை ஜீவன் உள்ளது, வார்த்தை அழியாதது, வார்த்தை மாறாதது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆகையினால வார்த்தையானவர் மாம்சமானார். ஆண்டவராய் இயேசு, அவருடைய கரமே இந்த திருச்சபையை நிலை நிற்க பண்ணியிருக்கிறது. அவருடைய கரமே அஸ்திபாரம் விட்டிருக்கிறது. அவருடைய கரம்தான் இதுவரைக்கும் நடத்தி செல்கிறது என்றால் இப்ப சொல்லுங்க,
வார்த்தை ஒழியாது மாறாது அசையாது என்று இருக்கல்ல, வார்த்தையும் இயேசுவும் உண்டு. அப்படியானால் இந்த திருச்சபை கர்த்தருடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் அவருடைய கரத்தினாலும் தேவ திட்டத்தின்படியே நடப்பட்டிருக்கிறபடியினால் இலகுவில் எதிரிகள் இதன் மேல் விழுந்து மேற்கொள்ள விடுவாரா? விடமாட்டார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தினவர் எபினேசர், இனிமேலும் நடத்துவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். கரம் பிடித்தவர் சாதாரணமான தேவன் அல்ல. கரம் பிடித்தவர் உண்மை உள்ளவர், கரம் பிடித்தவர் பெரியவர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார். கேட்கல, கர்த்தர் இதுவரைக்கும் எங்களுக்கு உதவி செய்தார். அதே தேவன் இனிமேலும் நடத்துவார். இந்த திருச்சபையை வளர்ப்பார், ஆத்துமாக்களை சேர்ப்பார், தமது மகிமையை இந்த திருச்சபை கூடாக வெளிப்படுத்துவார். பாருங்க, எரேமியா 32:27. இதோ நான் சகல மாம்சத்தின் மேலும் ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அரிதான காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. அவருக்கு அரிதான காரியம், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வரப்போகிற ஆண்டை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். யாவரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு அரிதான காரியங்கள், உமக்கு முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எபினேசர் இதுவரை உதவி செய்தவர், இனியும் உதவி செய்வார். விசுவாசத்தோடு புதிய ஆண்டுக்குள் நாங்கள் பிரவேசித்து வந்திருக்கிறோம். விசுவாசத்தோடு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். எங்களை கர்த்தர் நடத்துவீர்.